ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க இன்றைக்கான ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி தேதி 29. பாருங்கள், அழகாக கோலம் போட்டாச்சு. அழகாக வாசல்லாம் கோலம் போட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவும் அப்பாவும் சபரிமலைக்கு போயிருந்தாங்கல்ல, அதனால அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க. 3 நாள் நம்ம விளாக் வரல, படைக்கக்கூடாது, அதனால் 3 நாள் விளாக் வரல. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் அப்பாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஆலங்கரைச்சி வச்சுட்டு நம்ம கருப்பணசாமியாக ஒரு கல் வச்சு கோயிலுக்கு பார்த்து வீட்டில் வைப்போம்ல, அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வீட்டு வாசலில் வச்சாச்சு படி தேங்காய் உடைக்க. அப்புறம் அப்பாவும் பாப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா தான் படி தேங்காய் பார்த்து ஒன்று உடைப்பாங்க, கோயிலுக்கு போய்ட்டு வர பார்த்து ஒன்று உடைப்பாங்க. அதை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. பாப்பா 5 நாள் கழித்து இன்றைக்கி தான் அம்மான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தாங்க. 5 நாள் மிஸ் பண்ணாங்களாம் என்னை ரொம்பவே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க ஜாலியாக தான் இருந்தாங்களே. என்கிட்ட சொல்ல பார்த்து நான் மிஸ் பண்ணமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் படி தேங்காய் உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. பாப்பாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு இதெல்லாம் நான் கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். இது தம்பி அக்கா பையன் ஃபஸ்ட் வருஷம் மலைக்கு போயிருக்கிறதுனால எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அவன் ஒரு அக்கா ஒரு தம்பிகிட்ட சொல்லி அக்கா பையன்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கு. ஏன்னா அவன் சின்ன பிள்ளைலாம் அவனுக்கு வாங்க தெரியாதுன்றதுனால. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்பாவுடைய நெய்யும் பாப்பாவுடைய நெய்யும் தான் கோயிலேருந்து, சபரிமலை கோயிலேருந்து கொடுத்த நெய். அப்புறம் அப்பா சிப்ஸ்லாம் அதிகமாக வாங்கலை. ஏன்னா அக்கா பையன் நம்மளு 3 பேர் தானா, அதில் ஒரு அக்கா பையன் மாலை போட்டிருக்கான். ஒரு அக்காவுக்கு தான் நம்ம பிரசாதம் கொடுக்க போகிறோம். அதோட சித்திக்கு கொடுத்தோம், அவ்வளோதான். இது மஞ்சள் மாதாவுக்கு ப்ளவுஸ் பிட் எடுத்து கொடுப்போம்ல, அது இதெல்லாம் போட்டு இந்த பையில் தான் கொடுத்தாங்க. அழகாக வேல் பழனிலேருந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய வேல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே பழனி வேல் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அது எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது. இது பெரிய வேல் வந்திருக்கு. இதுக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம ஊருக்கு இங்கே வீட்டில் இருக்க மாட்டோம், அதனால் இப்போவே அபிஷேகம்லாம் பண்ணிடலான்னு பண்ணிவிட்டு படைச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், பெரிய அக்கா வீட்டில் அவங்க நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க. அதனால் வீட்டில் படைச்சிட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் மடித்து வச்சுட்டு காஞ்சதெல்லாம் மடித்து வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோவில் நான், அப்பா, அம்மா, சின்ன அக்காவுடைய சின்ன பையன், என் பாப்பா 2 பேர் எல்லாம் ஊருக்கு அழகாக ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் பாப்பாலாம் கோயில் போயிருந்தனால தள்ளி வச்சாங்க. வந்த அன்னைக்கே 9ஆம் நாள் அந்த பொண்ணுக்கு 9 நாள் கணக்கு வந்துடுச்சு. அதனால் அன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சுட்டாங்க. நாங்கள் உடனே வீட்டில் எந்த விரதத்தையும் முடிக்காமல் பொங்கல் வச்சு படைச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அக்கா வீடு. ஆனால் அக்கா வீடு சொந்த வீடு கிடையாது, இது வாடகை வீடு தான். அக்கா சொந்த வீடு இருக்குது, ஆனால் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு மாற்றிருக்கலான்னு வந்திருக்காங்க. பாருங்கள், வந்தோடனே வீடு க்ளீனாக தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்தோடனே இங்கே பொம்மையெல்லாம் எடுத்து போட்டு, இதுதான் எங்கள் பெரிய அக்கா நைட்டி போட்டிருக்கிறது. ஹாலில் அக்காவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு சின்ன ஹால் தான் இந்த வீடு. பாருங்கள், வீடெல்லாம் நீட்டாக தான் இருக்கும். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சின்ன அக்கா வீடு காமிக்க பார்த்தே பெரிய அக்கா ஹோம் டூரும் எடுத்து போடுறேன்னு. ஆனால் அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ சொந்த வீடு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு இங்கே இருக்காங்க. அக்காவுடைய மரபீரோ மற்ற பொருள் எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு எதுவும் கொண்டு வரல. அங்கே அக்காவுடைய மாமியார் இருக்காங்க, அத்தை, அவங்க வீட்டில் இருக்கிறதுனால எல்லாமே அங்கே தான் இருக்குது. எதுவும் எடுத்துகிட்டு வரல. சிம்பிளாக மட்டும் சாமி ரூமும் பாருங்கள், சின்னதாக தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வீட்டிலே எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க, எதுவும் இங்கே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா தூக்கிட்டு மாற்றிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேவை உள்ள திங்ஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது சொந்த வீடு, அப்படியே இருக்கலாம். இங்கே தூக்கிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு போகிற கஷ்டம் அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியமான திங்ஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பீரோவும் இங்கே ஒரு ஸ்டீல் பீரோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அக்கா மர பீரோலாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டோமே. அக்கா இன்றைக்கி தான் 45 நாள் கழித்து இன்றைக்கி தான் முட்டை ஆம்லேட் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். நம்ம மாலை போட்டு 45 நாள் ஆச்சு இன்னையோட. அக்கா சாம்பார், அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் மீன் குழம்பு வச்சது இருந்துச்சு. அதை யாருமே சாப்பிடல, எங்களுக்கு திடீர்னு சாப்பிட பிடிக்கல, அதனால் அப்படியே வச்சுட்டோம். அதை நான் சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட்டேன். பாப்பா மட்டும்தான் ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் எடுத்துக்கிட்டாங்க. சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் சின்ன அக்காவும்
அவங்க வீட்டில் படைச்சிட்டு தம்பி தானே மாலை போட்டிருந்தான் சின்ன அக்கா பையன், அதனால் அவங்களும் படைச்சிட்டு அக்காவும் மாமாவுமே வந்துட்டாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள ஒரு கிளிப் எடுத்தேன். இதான் சின்ன அக்கா. சின்ன அக்காவும் அம்மாவும் வாசலில் பாயை போட்டு படுத்துட்டாங்க. இப்போ அம்மாலாம் நாங்களாம் மீட் பண்ணால் இப்படி தான் படுத்து தூங்குவோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அக்கா வந்து பெரிய அக்கா வீட்டில் தான் ஃபங்க்ஷனு, அவங்க நாத்தனார் பொண்ணுக்கு தான். மாமா வந்து 2வது தாய் மாமா, அதனால் மாமா வந்து இந்த தட்டு வரிசை இந்த கிஃப்ட் பேக் பண்ணதெல்லாம் மாமா. இந்த ஆப் சாரி இருக்குல்ல, அது மாமா எடுத்தது. இது வந்து ஃபஸ்ட்டு தாய் மாமா வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய செய்முறையை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அத்தை, அந்த அத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மாமா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் செய்வாங்க எல்லாமே. நம்ம அக்கா கிஃப்ட்டு பேக் எல்லாமே கிஃப்ட்டு பேக் பண்ணதெல்லாம் எங்களுடைய அக்கா கிஃப்ட்டு பேக்லாம் பண்ணிட்டாங்க. 2வது தாய் மாமா கிஃப்ட்டு பேக்லாம் பண்ணி அவங்க வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் பாப்பா அழகாக உட்காந்துருக்காங்க. இதுதான் நாங்கள் 3 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர். எத்தனை பேர் அக்கா தங்கச்சி 3 பேர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சேர்ந்தாலே. 3 பேரும் ஒன்றா சேர்ந்தால் செம்ம ஹாப்பியாக இருப்போம். இப்போ கூட அழகாக ஜாலியாக 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், லீவை கழிச்சிட்ருக்கோம். இதான் வந்து எங்கள் அக்கா, இது எங்கள் மாமா, அவங்க அத்தை நிற்கிறாங்க. இது எங்கள் பெரிய அக்கா பெரிய மாமா. இந்த பாப்பாவுக்கு இது 2வது மாமா, அவங்க தங்கச்சி பொண்ணு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் தட்டு வரிசை கொடுக்குறோம். சின்ன அக்கா கொடுக்கறத தான் நாங்கள் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் பிரியாணி தான் போட்டாங்க. பிரியாணி அன்னைக்கு தான் நம்ம வந்து 45 நாள் கழித்து அன்னைக்கு தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இது சின்ன அக்கா ஃபேமிலி, சின்ன மாமா, அதுக்கப்புறம் அக்கா பசங்க. இதோட பாப்பா அழகாக டான்ஸ் ஆடினா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுத்தது. இதில் எங்கள் வீட்டு குட்டீஸும் இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் 6 இருக்கும் இதில். அதுக்கப்புறம் மற்றது வந்து அக்காவுடைய அந்த ஃபங்க்ஷன் அவங்க பசங்களும், அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க இருக்காங்களா அக்காவுடைய அவங்க பசங்க எல்லாமே இருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு காரில் வந்த வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் அக்கா தங்கச்சி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.